இந்த வீடியோ உங்களுடைய எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டும்தான். இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸ் ஆகவோ ரெக்கமெண்டேஷனாவோ எடுத்துக்க வேண்டாம். உங்களுடைய ஓன் ரிசர்ச் மூலமா மட்டுமே நீங்க என்ன பண்ணணும், உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் டெசிஷன்ஸை எடுக்கணும். சரிங்களா? மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு பைசா மாஸ்டர் தமிழ்ல நம்ம ஒரு சில விஷயங்கள் மார்க்கெட்ல நடந்துட்டு வரதை பார்க்க போறோம் இல்லையா? முக்கியமான விஷயம், நீங்க மார்க்கெட் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ்ல இருக்கு. அதாவது கிட்டத்தட்ட உங்களுக்கு மோர் தென் 1% மேல growth, 24,270 மேல மார்க்கெட் மூவ் ஆயிருக்குது. இதை நீங்க நோட் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ நமக்கு என்ன தோணும், பரவாயில்லையே ரொம்ப நாளுக்கு அப்புறம் மார்க்கெட் இந்த மாதிரி மேலே வருது அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். அப்படின்னா எதுவும் இல்லை. நேரமே சொல்லியிருக்கேன், வார்லாம் நடந்த பீரியட்லேயே பார்த்தீங்கன்னாக்கா பெரிய ஸ்லெட்ஜ் வந்திருக்கும். பட் அந்த ஸ்லெட்ஜ் வந்துட்டு அதுக்கப்புறம் தொடர்ந்து போயிட்டே இருக்குமா மார்க்கெட் அப்படின்னு கேட்கும்போது அப்படிலாம் கிடையாது. உக்ரைன் ரஷ்யா வார் பற்றி பேசியிருக்கோம். ரஷ்யா வார்லாம் பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக நடந்துட்டு 2 வருஷம் 3 வருஷம் நடந்தால் கூட உங்களுக்கு வந்து மார்க்கெட்டு கொஞ்ச நாள் அப்படி ஸ்லெட்ஜ் ஆகி திருப்பி ரெக்கவர் ஆனது பார்த்துருக்கீங்க. அதே மாதிரி தான் இப்பவும் பாருங்க, உங்களுக்கு ஸ்க்ரீனில் கீழே விழுந்தது. ஆனால் திருப்பி மார்க்கெட் கிட்ட 8% சர்ப்ளஸாக இருக்குது அந்த விழுந்த இடத்துல இருந்து. இன்னும் வந்து ஜனவரிக்கு ஈக்குவல் வருமா அப்படின்னு டைம் எடுக்கும். ஏன்னா நான் எப்பவுமே சொல்லியிருக்கேன், ஜனவரி மாதம் பொதுவாகவே மார்க்கெட் பீக்கில் இருக்கும். டிசம்பர் ஜனவரிலாம் அது எப்படியா இருந்தாலும் மார்ச் ஏப்ரலில் அது கீழே வர வேண்டிய கால சூழ்நிலை இருக்குது. அதுக்கு ஒரு காரணம் தேவைப்பட்டது. இன்னைக்கு அந்த போரை வந்து அது ஒரு காரணமாக எடுத்துட்டு கீழே வந்துருச்சு. இன்னைக்கு கோல்டு ரேட் பார்த்தீங்கன்னா இப்போ ரவுண்ட்ஸு $4,600. ஆனால் இதுவே ஒரு 1 வீக் முன்னாடி பார்த்தீங்கன்னா $4,800 இருந்தது. ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா $5,000 இருந்தது. அது விட்டுடுவோம். பட் இந்த வார் டைம்லேயே பார்த்தீங்கன்னா 4,800 இருந்து இப்போ 4,600 ஆயிருக்கு. அப்படின்னா நமக்கு என்ன மாதிரியான இம்பாக்ட் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட நேற்றுக்கு மட்டும் ஒரே நாளில் $1,600 மேலே சவரனுக்கு குறையுது இல்லையா? 14,300 ரூபாய் பர் கிராம் 22 கேரட் இருக்கு. அது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 13,950 குறைஞ்சிருக்கு. இது இப்படியே இருக்கலாம் போறது இல்லை. இது ஏன் குறையுதுங்கிற முக்கியமான ரீசன் வந்து எல்லாரும் தங்கத்தை அப்போ வித்துட்டே இருக்காங்களா அப்படின்னா கிடையாது. இப்போ மக்களுக்கு வந்து மார்க்கெட் மேல ஒரு ஈர்ப்பு ஏற்பட்டிருக்கு. ஓகே, மார்க்கெட் நகரும், மார்க்கெட் மேல கொஞ்சம் ரீட்டைலர்ஸும் சரி இன்ஸ்டிடியூஷன்ஸும் சரி தொடர்ந்து இன்வெஸ்ட் பண்றதுனால இந்த பக்கம் ஃபோக்கஸ் இல்லாததுனால இதோட ரேட் குறையுதுமா, தங்கத்தோட ரேட்டு. அதே மாதிரி நீங்க சில்வரும் பார்த்தீங்கன்னா அதே தான், $280 இருந்தது 10 நாளுக்கு முன்னாடி. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா $265 இருக்கு. சரிங்களா? கமாடிட்டியை பொறுத்த வரைக்கும் நம்ம எப்பவுமே உங்களுக்கு சொல்றது என்னன்னாக்கா, கோல்டு பீஸா வைக்கிறத விட ஆர்னமெண்டா வைங்க. அது வந்து ஃபார் பெட்டரா இருக்கும். ஏன்னா உங்களுடைய நெசசிட்டிக்கு அதை யூஸ் பண்ணிக்கலாம். பீஸ்லாம் வந்து ட்ராக்கிங் எரர் இருக்கும், எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ இருக்கும் அப்படின்ட்டு. எனிவே நீங்க எதை வச்சிருக்கீங்களோ, மார்க்கெட் என்ன மூவ்மெண்ட்டுங்கிறத பார்க்கறதுக்கு தங்கம் வந்து ஒரு பல்ஸ் மாதிரி. மார்க்கெட் நல்லா இருக்கா, ஆரோக்கியமா இருக்கா, இல்லை மோசமா இருக்கான்னு பார்க்கவே பல்ஸா நீங்க இதை யூஸ் பண்ணலாம். இப்போ மார்க்கெட்ல ஒரு முக்கியமான சம்பவம், ஒரு குறிப்பிட்ட கம்பெனி, அதாவது சன்மித் இன்ஃப்ரா அப்படிங்கிற கம்பெனி 10:1, அதாவது ஒரு ஷேர் வச்சிருக்கவங்க 10 ஷேர் கொடுக்க போறாங்க அப்படின்னு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு. அந்த அனௌன்ஸ்மெண்ட் எனக்கு கொஞ்சம் டவுட் இருக்கு. ஏன்னா நிறைய பம்ப் அண்ட் டம்ப்ஸ் அந்த விஷயங்கள்லாம் நடந்துட்டு இருக்கிறதுனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பாருங்க. இப்போ இந்த ஸ்டாக் ப்ரைஸே பார்த்தீங்கன்னா $7.24 தான் இருக்கு. இதை ஸ்ப்ளிட் பண்றதுனால என்ன லாபம் வரப்போகுது? தேவையே இல்லை. மாருதி சுசுகி மாதிரி கம்பெனிங்கெல்லாம் இன்னைக்கு 13,000 13,500 அந்த ரேஞ்ச் இருக்காங்க. அவங்களே என்ன ஸ்ப்ளிட் பண்ண யோசிக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு கம்பெனி அந்த இது ஏன் ஸ்ப்ளிட் பண்றாங்க அப்படின்னு ஒரு சந்தேகம் நமக்கு வருது இல்லையா? இங்க இப்போ 2022-23 இந்த ஸ்டாக் பிரைஸ் கிட்டத்தட்ட $93 வரைக்கும் போயிருக்கு. ஒண்ணுமே இல்லாம 50 பைசாக்கு கீழே இருந்த ஒரு ஸ்டாக்கோட பிரைஸ் திடீர்னு $90 மேல போய் இப்போ $7.50, $7.20 அந்த மாதிரி வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இன்னமும் வந்து இதுக்கு பின்னாடி உங்களுக்கு சந்தேகம் வரலன்னா நான் என்ன கேட்கணும் சொல்லுங்க. அப்போ 2022 ஏதாவது இவங்க ஏதாவது ஜிம்மிக்கு ஒர்க் பண்ணாங்களான்னு தெரியல. மேபி பண்ணியிருக்கலாம். 1:10 ஸ்பிளிட்னு கொடுத்தாங்க. பெரிய இம்பாக்ட் இருக்காது. பட் ஸ்டில் அப்படி ஒரு சம்பவம் நடந்து அந்த சமயத்துல மார்க்கெட்ல வந்து அது ஏறினது. ஏன் ஏறணும், அவ்வளவு ரூபாய்க்கு ஏன் ஏறணும்னா, ஈவன் 1 or 2 ஸ்டாக் அந்த ரேட்டுக்கு வாங்கி வித்திருந்தா கூட உங்களுக்கு ஒட்டுமொத்த ஸ்டாக்குமே அந்த பிரைஸை காட்டும். ஓகே, அதை வச்சு நம்பாதீங்க. இப்போ அதே மாதிரி 2026 பார்த்தீங்கன்னா 10:1 வந்து இஷ்யூ பண்றேன்னு சொல்லியிருக்காங்க. பட் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டியது உங்களோட கடமை. அதுக்கு மேலே ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. எனிவே கமெண்ட்ல ஒரு தகவல் பார்த்தேன். அதாவது நீங்க சொல்லக்கூடிய இன்ட்ரோடியூஸ் பண்ணக்கூடிய ஸ்டாக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப காஸ்ட்லியா இருக்குது. நீ சொன்னதுக்கு அப்புறம் அது வந்து மார்க்கெட்ல இருந்து கீழே வருது அப்படின்லாம் சொல்றாங்க. ஒரு குறிப்பிட்ட ஸ்டாக்கை மென்ஷன் பண்ணிக்கிட்டு இருந்தார், பேங்க் ஆஃப் பரோடா. எஸ், நான் ஒத்துக்கிறேன். பிப்ரவரி மாதம் இந்த ஸ்டாக்கை நான் உங்களுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டா பீக்ல இருந்து $310 கிட்ட, $305 $310 அந்த ரேஞ்ச் வந்து ஹையஸ்ட். அது நான் சொன்னதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 28 உங்களுக்கு வார் பேனிக் ஸ்டார்ட் ஆகி மார்க்கெட் தொடர்ந்து கீழ் நோக்கி நகர ஆரம்பிச்சது உண்மை. ஆனா ஏன் நான் சொன்னேங்கிறது நீங்க பாத்துங்க. இங்க பாருங்க, அந்த கம்பெனியுடைய புக் வந்து $317. ஷேர் பிரைஸ் எவ்வளோ? ஆல்மோஸ்ட் அப்போ ஈக்குவலாக இருந்தது. இப்போ பார்க்கும்போது உங்களுக்கு 0.84% தான் இருக்கு புக்கு. ஸோ இதுதான் முக்கியமான பாயிண்டா அப்படின்னு கேட்டால் அது மட்டும் கிடையாது. இன்னொன்று சொல்கிறேன், அது பி பார்த்துக்குங்க, ROI பார்த்துக்குங்க, டிவிடெண்ட் முக்கியமாக பார்த்துங்க. 3% டிவிடெண்ட் கொடுத்துருக்காங்க. இப்போ நான் இந்த கம்பெனியோட புக்கு லாஸ்ட் 5 இயர் க்ரோத் பார்த்தீங்கன்னா $159 இருந்தது. இப்போ எவ்வளோ இருக்கு? $317 கிட்ட வந்தாச்சு. அப்போ என்ன ஆகுதுன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு 2 டைம்ஸ் வருதா அப்படிங்கிற பெஞ்ச் மார்க்கை தான் நம்ம பார்க்குறோம். இப்போ நீங்கள்லாம் பார்த்தீங்கன்னா கரூர் வைஸ்யா பேங்க் ரொம்ப நாளாக பார்த்தீங்கன்னா கம்மியான ரேட்லேயே ட்ரேட் ஆகிட்டு இருக்கும். திடீர்னு பார்த்தா ஒரு 8 மடங்கு 9 மடங்கு க்ரோ ஆகி இப்போ எங்கேயோ வந்து நின்று இருக்கும். ஞாபகம் இருக்கா? அப்போ அந்த மாதிரி மல்டி பேக்கராக இது ஆகுமா அப்படின்னு ஆபத்துக்கான பாசிபிலிட்டி இருக்கு அப்படின்னு சொன்னாலும் கூட, பட் பேசிக்காக ஒரு விஷயம் நான் உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் கொடுத்துருந்தேன். எப்பவுமே என்னுடைய வியூவில் ஒரு விஷயத்த நான் பார்க்குறேன் அப்படின்னா
பெஞ்ச் மார்க் ஒன்று செட் பண்ணுவேன். என்ன பெஞ்ச் மார்க் தெரியுமா? 10 வருஷத்துல என்னோட ஷேர் நான் என்ன வாங்குறேனோ அது வந்து 5 டைம்ஸ் ஆகணும். 5 டைம்ஸ்னா என்ன? 4 இயர்ஸ்க்கு 2 டைம்ஸ் அப்படிங்கிற அந்த பேசிக் பெஞ்ச் மார்க் நான் எப்பவுமே மேனேஜ் பண்ணுவேன். அது மேனேஜ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டியும் உங்களுக்கு இருக்கணும். அதுக்கு கீழே போகும்னா உங்களுக்கு அதனால லாஸ் ஏற்படுதுன்னு புரிஞ்சுங்க. லாஸ்னா டைரக்ட் லாஸ் கிடையாது, இன்டைரக்ட் லாஸ் தான். ஏன்னா இப்போ நம்ம ஒரு 5 மடங்கு வளரும்னு நினைக்கிறோம். அது 3 மடங்கு வளர்ச்சி இருந்துச்சுன்னா ஒர்க் அவுட் ஆகாது. அப்போ நான் சொல்ற எல்லா ஸ்டாக்குமே 5 மடங்கு வளருமானா அதை விட அதிகமாக கூட வளரலாம். மினிமம் பெஞ்ச் மார்க்காக நான் சொன்னேன் உங்களுக்கு, இந்த மாதிரி நான் மெயின்டைன் பண்ணுவேன். அப்போ அந்த புக் சைஸ் வந்து மெயின்டைன் ஆகுதா அப்படிங்கிறதையும் நீங்கள் பார்க்கணுமா? எஸ், பார்க்கணும். திடீர்னு ஏதாவது ஒரு நாள் என்ன ஆகும்? கேவிபி மாதிரி ஏதாவது ஒரு மேனேஜ்மெண்ட் சேஞ்சஸ் வந்து இது மேலே திடீர்னு. ஆனால் அப்போ நான் 10 வருஷம் வெயிட் பண்ணணுமா இதை பார்க்கணும்? அப்படிலாம் கிடையாதுங்க. எவ்ரி 3 இயர் ஒன்ஸ் ரிவ்யூ பண்ண கற்றுக்குங்க. இன்னைக்கு ஒரு ஸ்டாக் வாங்குறோம்னா நெக்ஸ்ட் 3 இயர் கழிச்சு அந்த ஸ்டாக்கோடைய பெர்ஃபார்மன்ஸ் என்ன, இப்போ நம்ம வச்சிருக்கலாமா வேணாமா அப்படின்னு ஒவ்வொரு 3 இயர்ஸ் ஒன்ஸ் நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும் அது எந்த ஆக்சலில் வளருது அப்படின்னு. நான் சொன்ன ஆக்சலுக்கு மினிமம் அந்த பெஞ்ச் மார்க்குக்கு குறையாமல் வளருதுங்கிறத நீங்களுமே பார்க்கலாம். ரைட். ஜொமேட்டோ பார்த்தீங்கன்னா தொடர்ந்து ஒரு மாதிரி முரட்டுத்தனமாக வளர்ந்துட்டு போகிறத நீங்கள் பார்க்க முடியுது. பட் ஸ்டில் நீங்கள் வந்து இதில் இன்வெஸ்ட் பண்ணணுமா வேணாமான்னு உங்களை கண்ட்ரோல் பண்ணுற வேலைலாம் நான் செய்ய போகிறது இல்லை. பி கேர்ஃபுல் ஆன் இட். ஏன்னா இந்த மேனேஜ்மெண்ட்டில் சில பிரச்சனைகள் இன்னமும் இருந்துட்டு இருக்கு. அவங்க வந்து பணம் சார்ந்த விஷயங்களில் எத்திக்கலாக நடந்துக்கிறது இல்லையோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் நமக்கு இருக்குது. அதனால் கேர்ஃபுல்லாக இருங்க. இந்த கம்பெனியோட பிலாம் பார்த்தீங்கன்னா 1111 அந்த ரேஞ்ச் இருக்கும். அதனால் நம்மளுடைய ஆவரேஜ் நீங்கள்லாம் வந்து பேசிக்காக சொல்கிறதே என்னென்னா, நான் உங்களுக்கு காட்டினாலே என்ன சொல்லுவீங்க? என்ன சார் 60-70 பிலாம் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லுவீங்க இந்த டைட்டன் மாதிரியான கம்பெனிகளுக்கு. பட் இந்த ஒரு அப்ளிகேஷன், சாதாரண அப்ளிகேஷன், இதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா 1100 பிலாம் வந்து எப்படி இருக்குன்னு நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. நான் உங்ககிட்ட விட்டுறேன். ஓகே. வேதாந்தா. எஸ், இன்னைக்கு வந்து லாஸ்ட் டேட் நினைக்கிறேன். நீங்கள் ஸ்டாக் வாங்குறதுக்கு ஒருவேளை வாங்கியிருந்தீங்கன்னா உங்களுடைய டிமேட்டில் 4 ஷேர் எக்ஸ்ட்ரா லோட் ஆகும். வேதாந்தா இல்லாமல் இன்னொரு 4 ஷேர், அது அந்த ஆயில் அண்ட் கேஸ், ஜிங்க் அந்த மாதிரிலாம். ஓகே. அதுக்கான லாஸ்ட் டேட் இன்னைக்கு ஞாபகப்படுறது நான் சொல்கிறேன். இப்போ மாருதி சுசுகி சொல்லவே வேணாம். 13,500 13,600 தாண்டி போயிட்டு இருக்காரு சார். என்ன பிரச்சனை என்னன்னா, ஏற்கனவே மார்க்கெட்டில் பெரிய இடத்துல தான் இருந்தது. இது நீங்கள் கவனிச்சிங்கன்னா சார்ட் வைக்கிறோம் பாருங்கள், மேலேருந்து கீழே விழுந்தது டியூ டு த வார் சுச்சுவேஷன். அது இப்போ ரீபவுண்ட் ஆகிற சூழ்நிலையில் இது ரீபவுண்ட் ஆகிட்டு இருக்கு. ஒன்று. ரெண்டாவது, இந்த கம்பெனி இப்போ 140 ரூபா டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது எந்த மாதிரி சூழ்நிலையில்னு பார்த்தீங்கன்னா, போன குவார்டர்லி ரிசல்ட், அதாவது மார்ச் மாதம் குவார்டர்லி ரிசல்ட் வந்து அந்த ரிசல்ட் பார்த்தீங்கன்னா முந்தின குவார்டரை விட கம்மியாக இருக்குது, போன வருஷத்தோட குவார்டரோடையும் கம்மியாக இருக்குது. அப்படி கம்மியாக இருக்குன்னா எவ்வளோ டிஃபரன்ஸ் இருக்குன்னு அவங்க ஸ்க்ரீனில் வைக்கிறோம் பாருங்கள். போன 2025 மார்ச் பார்த்தீங்கன்னா 3,900 கோடி அவங்க வந்து நெட் ப்ராஃபிட் வச்சிருக்காங்க. பட் இப்போ பார்த்தீங்கன்னா 3,659 கோடியாக மாறி இருக்கு. குறைஞ்சிருக்கிறது தெரியுதா? அதோட கூட நீங்கள் பார்க்க வேண்டியது, போன 2 குவார்டர் மட்டுமே கம்பேர் பண்ணிங்கன்னா கூட போன குவார்டர் பார்த்தீங்கன்னா 3,870க்கு மேலே இருந்து இப்போ குறைஞ்சிருக்கிறத பார்க்குறீங்க. இது நெட் ப்ராஃபிட் தான் குறைஞ்சிருக்கே தவிர மற்றபடி நம்ம பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. ஸ்டில் அவங்க 140 ரூபா என்ன பண்ணுறாங்க, டிவிடெண்ட் டிக்ளேர் பண்ணுறாங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் ரேலி எடுத்து போகக்கூடிய சில நிறுவனங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மெசகான் டாக்ஸ்க்கு கிட்டத்தட்ட 4% வரைக்கும் மெசகான் டாக்ஸ் இருக்குது இன்னைக்கு க்ரோத்து. அதுக்கப்புறம் மாருதி சுசுகி சொல்லியிருக்கேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு முக்கியமாக நான் சொல்லலாம், இந்த கோல் இண்டியாலாம் தாண்டி ஐடிசி ரொம்ப நாளுக்கு அப்புறம் அது வந்து 314ங்கிற அந்த ரேஞ்செல்லாம் தட்டுது. ஏன்னா 285 பார்த்துட்டே இருந்த நமக்குலாம் வந்து இப்போ 314 நிச்சயமாக ஒரு ஆறுதலான ஒரு சூழ்நிலையாக நம்மளால் இது பார்க்க முடியும் இல்லையா? ரைட். இன்னைக்கு அடி வாங்குற ஸ்டாக்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா எஸ், ஆர்இசி தான் இன்னைக்கு வந்து ரொம்ப அதிகமாக அடி வாங்கின மாதிரி உங்களுக்கு தெரியும். இந்த பவர் ஃபைனான்ஸு, அப்புறம் ஜிந்தால் ஸ்டீல், டாடா பவர், இதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கங்க. அதானி எனர்ஜி, இதெல்லாம் வந்து எனர்ஜி செக்டர்லாம் பார்த்தீங்கன்னா இந்த வார் பேனிக்னால ஓரளவுக்கு வளர்ந்துருந்தது. அதனால இதெல்லாம் வந்து டிப் ஆகுதே தவிர எக்ஸாக்டாக இது ஒரு பெரிய டிப்பெல்லாம் கிடையாது. மக்களுக்கு இப்போ வந்து மற்ற ஸ்டாக் மேலே ஒரு ஆர்வம் வந்திருக்கு. இப்போ இதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, இந்த வாரெலாம் ஒன்றும் இல்லை. நான் எப்பவுமே உங்களுக்கு சொல்கிறது தான், இந்த மாதிரி வார் மாதிரியான சூழ்நிலைகள் வந்துச்சுன்னா நெக்ஸ்ட் குவார்டர் இல்லை அடுத்த குவார்ட்டரில் நல்ல பாசிட்டிவான ரிசல்ட் எல்லாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க, இந்த குவார்டர்லி ரிசல்ட் போட ஆரம்பிச்சிட்டாங்கன்னா மக்கள் வந்து வாரெல்லாம் கைவிட்டுட்டு ஸ்டாக்கை பர்ச்சேஸ் பண்ணுறதுல கன்சிடர் பண்ணல போயிடுவாங்க. அதே மாதிரி தான் இப்போ ஜூன் மாதம் வரைக்கும் தான் மார்க்கெட் வந்து இந்த ரேஞ்சில் இருக்கும். அதுக்கப்புறம்லாம் எப்படி வேணாலும் போகும். ஏன்னா ஆல்ரெடி மேலே இருந்த மார்க்கெட் தான், 26,000 கிட்டே இருந்த மார்க்கெட் தான் இப்போ 24,000 பார்த்துட்டு இருக்கீங்க. திருப்பி போய் 26,000 டச் பண்ணுறதுக்கு ரொம்பலாம் டைம் எடுத்துக்காது. எனக்கு தெரிஞ்சு இந்த அக்டோபர் நவம்பருக்குள்ளவே இதெல்லாம் வந்து நம்ம பார்த்துருவோம்னு நினைக்கிறேன். எனிவே, என் கூட நீங்கள் பர்சனலாக டேரெக்டாக பேச விரும்புனீங்கன்னா இன்னைக்கு ஈவினிங் உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. அதாவது கூகுள் மீட். இன்னைக்கு கம்யூனிட்டி சம்மந்தமாக உங்களுக்கு ஜாயின் பண்ண விருப்பம் இருக்குது. ஆனால் எனக்கு சில கேள்விகள் இருக்குது. அந்த கேள்விக்கு நீங்கள் பதில் சொன்னால் ஜாயின் பண்ணிக்குவேன் அப்படின்னு விரும்புகிறீங்களா? டோன்ட் வரி. இன்னைக்கு 9 மணிக்கு இந்தியன் டைம் படி 9 to 11 ஒரு சின்ன கிளாஸ் இருக்குது. அதாவது ஹவு டு பிகம் ஆக்டிவ் இன்வெஸ்டர். அதாவது ஒரு இன்வெஸ்டரை நம்ம என்னென்னலாம் செய்யணும் செய்யக்கூடாதுங்கிற பேசிக் கிளாஸும் ப்ளஸ் கம்யூனிட்டி சார்ந்த டெமோவும் அது சார்ந்த உங்களோட கேள்விகளும் நான் பதில் சொல்கிறேன். விருப்பம் இருக்கவங்க இமீடியட்டாக ஜாயின் பண்ணிங்கன்னா சில ஆஃபர்ஸும் உங்களுக்கு என்னால் கொடுக்க முடியும்னு நினைக்கிறேன். டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் லிங்க் இருக்குது, எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு லிங்க் ஷேர் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ நான் எப்பவுமே சொல்கிறேன், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு காசு பணம் கொடுத்து உதவி செய்யறத விட என்ன பண்ணலாம், நம்ம நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஐடியாஸ் கொடுக்கலாம், அவங்க வாழ்க்கையில் அருமையாக வருவாங்க இல்லையா? எனிவே, அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.